அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் டாக்டர் திருநாவுக்கரசு தர்மலிங்கம் சார் மற்றும் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தும் ஸ்டூடெண்ட் சயின்ஸ் சீரீஸ் எனும் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். புல்லட் வைரஸ் பிவேர் ஆஃப் டாக்ஸ் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் திருநாவுக்கரசு தர்மலிங்கம், உதவி பேராசிரியர், அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி, சேலம் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். வெல்கம் சார். இந்நிகழ்விற்கு தலைமையேற்க வந்துள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் இருந்து வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அல் அமீன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள், நூலகர்கள் மற்றும் வாசகர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்து சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்தல். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றி அம்மா. அறிமுக உரை. நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நூலகர் கே மதனகோபால் அவர்கள் அறிமுகம் செய்திருவார். அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை சிறப்பு விருந்தினர் அவர்களை வருகை வர என வரவேற்கிறோம். சாருடைய கல்வி பற்றி 1987 முதல் 1990 வரை பிஎஸ்சி பாட்டனி படிப்பினை பிஷப் ஹெபர் கல்லூரி காலேஜில் திருச்சியில் பயின்றுள்ளார். 1990 முதல் 93 வரை எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிப்பினை ஐபிபிஎம்எஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னையில் பயின்றுள்ளார். 2006 முதல் 2007 வரை மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன் படிப்பினை பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லியில் பயின்றுள்ளார். 2007 முதல் 2008 வரை எம்ஃபில் மைக்ரோபயாலஜி படிப்பினை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் திருச்சியில் பயின்றுள்ளார். 2010 முதல் 2017 வரை பிஹெச்டி மைக்ரோபயாலஜி படிப்பினை ராஜை முத்தையா மெடிக்கல் காலேஜ் சிதம்பரத்தில் பயின்றுள்ளார். பணிகள்: HIV எய்ட்ஸ் மற்றும் தொடர்புடைய நுண்ணுயிரியல் துறையில் பல ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டுள்ளார். மருத்துவத் துறையில் பல ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். தற்போது தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில தலைவராக இருக்கிறார். அரசு மோகன் குமாரமங்கலம் கல்லூரியில் நுண்ணுயிரியல் துறையில் உதவி பேராசிரியர் பணிபுரிந்து வருகிறார். தற்போது அவரது பணி சிறக்க கலைஞர் நூற்றாண்டு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். சிறப்புரை. புல்லட் வைரஸ் பிவேர் ஆஃப் டாக்ஸ் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற டாக்டர் திருநாவுக்கரசு தர்மலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹேண்ட்மைக்கா வேணாம், இதில் பார்த்துக்கலாம்ல. ஓகே, இருக்கட்டும். சங்கமலத்தை தூங்கா மாநகரான இந்த மதுரை மாநகரத்தில் அதுவும் கலைஞர் நூற்றாண்டு இப்படி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத ஒரு அரங்கம், அதுவும் அரசாங்க அரங்கம், சென்னையிலும் இருக்கிறது. இணையாக இல்லை, மதுரைக்கு இணையாக இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி இந்த ஒரு அரங்கத்தில், அதுவும் இந்த அரசாங்கம் அமைத்து கொடுத்த அரசாங்கத்தில் அரசாங்க நூலக அரங்கம் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழராக நாம் அதை பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். அந்த அரங்கத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், அதாவது அறிவியல் மக்களுக்கே
அறிவியல் நாட்டிற்கே, அறிவியல் சுயசார்பிற்கே என்ற கொள்கை அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகமும் இணைந்து நடத்துகிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்றைக்கி நாய்க்கடின்னு பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய்க்கடினால் இறப்பு என்பது இன்றைக்கி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நாய்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. தலைப்பு அதனால தான் வச்சுருக்கிறாங்க, புல்லட் வைரஸ். அது என்ன சார் புல்லட் வைரஸ்ன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது பார்க்கும்பொழுது ஒரு தோற்றத்தில் புல்லட் மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்தில், அதனால் ஒரு காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் அது. அந்த வைரஸ் உடம்புக்குள்ளே போனால் என்ன செய்யும், அது நாய்க்கடி மூலமாக தான் மனிதனுக்கு பரவுமா, வேறு ஏதாவது விலங்குகள் கடித்தா பரவுமா, அது கடித்தா என்ன செய்யணும், கடிக்காமல் இருக்க என்ன செய்யணும், இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச வேண்டும். இதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு, அறிவியல் இயக்கம் இதை எப்படி தன்னுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பயன்படுத்துது. அதில் கலைஞர் நூற்றாண்டு இன்றைக்கி இந்த நூலகம் முக்கியமாக இதனுடைய முதன்மை நூலகர் தினேஷ் மேடம், சரிதா மேடம், இவங்கெல்லாம் தொடர்ச்சியான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கும் ஒரு வணக்கத்தை நம்ம சொல்லணும். ஏன் சொல்லணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கு தான் இருக்குது. அவங்களையும் நம்ம வணக்கம் சொல்லலை, அவங்களையும் நம்ம மதிக்கலைன்னா அப்புறம் யார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ. அப்போ இந்த சமுதாயம் கட்டமைப்போடு நிலைச்சி நிற்கிதுன்னா இன்றைக்கி இந்த பயிற்சியை மனிதர்கள் கொடுக்கறதுனால தான், இந்த ஒரு அரசாங்கம் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய அந்த உயர்கல்வியில் படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமான ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்தியாவிலே கணக்கெடுங்க, உயர்கல்வி ரேஷியோவில் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு. அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னென்னா, இது மாதிரி ஒரு கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தனுடைய தகுதி, அந்த உடல் தகுதி, இதெல்லாம் எங்கே ஒரு ப்ராப்பராக கொடுக்கப்படுது, அந்த ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் வேல்யூ எங்கே மதிக்கப்படுதுன்னா இந்தியாவில் 2 மாநிலம், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளா. எல்லாருமே இருக்காங்க. அதில் யார் பெஸ்ட்டுங்கிறது தானே இப்போ நம்ம பிரச்சனை, யார் சிறப்பாக செய்கிறாங்கிறது தானே. அப்போ நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா அங்கே மனித வளம் நல்லா சிறப்பாக மெயின்டைன் பண்ணப்படுது. தமிழ்நாடு மனித வளம் சிறப்பாக மெயின்டைன் பண்ணப்படுது. இதுக்கெல்லாம் அடிப்படை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான். கல்வி இல்லாமல் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அந்த கல்விக்கான பணிகளை இன்றைக்கி இந்த லைப்ரரி செய்யுது, அறிவியல் இயக்கம் போன்ற எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம மேன்மேலும் சிறந்துக்கிட்டே போகிறோம். இது இன்றைக்கி மட்டுமா வந்துச்சு, நம்ம ஜீன்லே இருக்குது. கீழடியிலேருந்து நம்ம கீழடியை தோண்டினீங்கன்னா நம்ம ஜீன் தெரியுது. அந்த கீழடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதில் தன்னுடைய காதலனுக்கு கடிதம் எழுதியிருக்கிற மாதிரி ஒரு அந்த மண் பானை ஓடு கிடச்சிருக்கு. அப்போ கடிதம் எழுதியிருக்கிறான்னா அப்போ பெண் ரொம்ப நாள் படிச்சிருந்துருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த கட்டமைப்பை அதுலேருந்து நம்ம தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம இது ஒரு ரிலே, இது ஒரு தொடர் ஓட்டம். அன்னைக்கு நம்ம மக்கள் கீழடியில் செஞ்ச அந்த தொடர் ஓட்டத்தை இன்றைக்கி அறிவியல் இயக்கம் போன்ற இந்த நூலகம் போன்ற அத்தனை பேர் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதன் விளைவாகத்தான் என்னுடைய டாப்பிக்கு நம்ம நேராக போயிடுவோம். நாய்கள் ஜாக்கிரதை. நல்லா இருக்கா தலைப்பு? நாய்கள் ஜாக்கிரதை. பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போர்டு போட்டிருப்பாங்க நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு மாணவர்களே, நீங்கள் மீனுக்கு வலை போட்டிங்கன்னா மீன் மாட்டோம், ரைட்டுங்களா? ஆனால் கொசுவுக்கு வலை போட்டிங்கன்னா யாருன்னா அதுக்குள்ளே யார் இருப்பான்? மனுஷன்தான் இருப்பான். கொசு இருக்காது, கொசு வெளியில் தான் இருக்கும். இப்போ நாய்கள் ஜாக்கிரதைனா
நாய்க்கு இதுலேருந்து போய் ஜாக்கிரதை. நம்ம தான் நாய்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே எல்லா வீட்லேயும் போட்டிருப்பாங்க நாய்கள் ஜாக்கிரதைன்னா எப்படின்னா நம்ம நாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். அப்போ உள்ள நாய் இருக்குது ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இங்கேயே பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி டுடே டாப்பிக்கு. ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு கன்னுலேருந்து புல்லட் வர்ற மாதிரி தெரியுதா? புல்லட் மாதிரி இருக்கா? இதை இந்த புல்லட் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி காலத்திலே இது புல்லட் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் புல்லட் வைரஸ். இதை வரைஞ்சவர் உங்களுடைய மதுரைக்காரர் தான். இந்த படத்தை வரைஞ்சவர் உங்கள் மதுரைக்காரர் தான். உங்கள் கூட தான் உட்காந்துருக்காரு டாக்டர் கண்ணன் அவர்கள். அவருக்கு ஒரு கைத்தட்டலை கொடுத்துடலாம். ரைட்டுங்களா? அப்போ இந்த வைரஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பார்த்து பயந்துட வேணாம். ரைட்டுங்களா? இதாவது இப்படி நேரடியாக பார்த்து நம்மளை பயப்படுத்துது. ஆனால் நம்ம கூட நிறைய பேர் ஒளிஞ்சிக்கிட்டு நம்மளை இதை விட மோசமாக நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உள ரீதியாக, உள்ள ரீதியாக, மன ரீதியாக தாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து நம்ம போராட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, இந்த விழிப்புணர்வோட நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் காப்பாற்றும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அது மட்டும் கிடையாது, ஒரு விழிப்புணர்வு மட்டும் கிடையாது. இதை பற்றி ஒரு புரிதல், சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அறிவியல் புரிதலும் வேணும் நமக்கு. வெறுமனே உணர்வுபூர்வமான ஒரு விஷயங்களை கையில் எடுக்கிறத விட அறிவுபூர்வமான கையில் எடுக்கிற ஒரு சமுதாயம் தான் நிலைச்சு நிற்கிது. அறிவியல் பூர்வமாக நம்ம கையில் எடுக்காமல் வெறும் உணர்வு பூர்வமாக கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழா அப்படி சொல்வதால் மட்டும் அந்த இனம் உயர்ந்து விடாது. கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்திற்கு முன்பு மனிதன் எப்படி தோன்றியிருப்பான் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான புரிதல் இருக்கும் பொழுது தான் அந்த இனம் உயர முடியும். அது ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும்ல. அப்போ உணர்வு பூர்வமான விஷயங்களை விட அறிவியல் பூர்வமான புரிதலும் அறிவியல் பூர்வமான அணுகுமுறையும் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள்ட்ட தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மாணவர்கள் வித்தியாசமானவன். இப்படி தான் நான் கிளாஸில் நான் 96 ஜாபில் சேர்ந்தேன். மாணவர்கள் ரொம்ப புத்திசாலியானவர்கள். அவங்கள்ட்ட நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ பேஜர்னு ஒரு பேஜர், இப்போல்லாம் அது கிடையாது. பேஜர்னு நம்ம மெசேஜ் அனுப்பணும். அந்த மெசேஜை பார்த்துட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒய்ஃப் இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம வாங்கிட்டு போகணும். இப்போ இவங்க அதே மாதிரி பேஜரில் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தானுங்க பசங்க. அந்த பேஜரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எம்பிபிஎஸ் பசங்க. நம்ம வேலையில் சேர்ந்த புதுசு, நம்ம கிளாஸ் எடுக்க தெரியலையோ, இல்லை நம்ம பேச்சை கவனிக்க மாட்டேங்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜரை வாங்கி பார்த்தேன். எவ்வளோ புத்திசாலியான பசங்க பாருங்கள். அந்த பேஜரில் மெசேஜ் இருந்துச்சு. என்ன மெசேஜ்னா, யார் பெற்ற பிள்ளையோ தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்கு, யார் பெற்ற பிள்ளையோ தனியாக அது பாட்டு நின்று புலம்பிக்கிட்டு இருக்கு, அது மாதிரி நான் புலம்பிடக்கூடாது, அதுக்கு நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கணும். ரைட்டுங்களா? சார், ரேபீஸுங்கிறது என்னென்னா ஒரு தீவிர உயிருக்கு ஆபத்தான வைரஸ் நோய். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். ரொம்ப முக்கியமானது குழந்தைகளே, ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் நான் போக ஸ்லைடு காட்டுறேன், ஏன் அது முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்னன்னா சரியான விழிப்புணர்வு தேவை. சரியான விழிப்புணர்வு இருந்தால் மட்டும் போதாது. உடனடியான இம்மிடியேட் ட்ரீட்மெண்ட், சிகிச்சை மூலம்
இந்த மரணகரமான, அதாவது இது வந்து டோட்டலாக இதை கடிச்சிட்டு நீங்கள் சிகிச்சையோ இது கொடுக்கலன்னா கட்டாயம் டெத்து தான். தெர் இஸ் நோ சான்ஸ் அட் ஆல். கடிச்சிட்டது ஏன் வீட்டு நாய் தான், பக்கத்து வீட்டு நாய் தான், டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நாய் தான் அப்படின்னு விட்டுட்டா டெத்து. எவ்வளோ டெத்தாக இருக்குது, எவ்வளோ டேட்டாஸ் இருக்குன்னு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவில் ரேபீஸ் வந்து ஒரு முன்னணி நாடாக உள்ளது. வென் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் இந்தியா ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். அதுதான் முக்கியம். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்தியா தான் ஃபர்ஸ்ட்னுலாம் சொல்லக்கூடாது. வென் கம்பேர்டு வித் அதர் கண்ட்ரீஸ் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா வி ஆர் இன் ஃபர்ஸ்ட், அப்படி தான் சொல்ல முடியும். ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் முக்கியக்கூடிய. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது தடுக்கக்கூடிய நோய். அதுதான், சும்மா தடுக்க முடியாது. இப்போ கேன்சர் வந்துருச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு, தடுக்க முடியல, அதனால் செத்து போகிறாங்கன்னு நம்ம வருத்தப்படுறதுல விஷயம் இருக்குது. ஆனால் இது நாய் கடிச்சிருச்சுன்னா நம்மளால் கடித்ததுக்கு அப்புறமும் நம்மளால் 100% அதுலேருந்து நம்மளால் எஸ்கேப் ஆகி வெளியில் வர முடியும். ஆனால் இருந்தாலும் இறப்பு இருக்குது. அப்படி தான் நம்மளுடைய கவனமின்மை தான், விழிப்புணர்வு இல்லாமை தான், அதை பற்றி அறிவியல் பூர்வமான புரிதல் இல்லாமை தான். இதனால் இறப்பை நம்ம 100%, 100க்கு 100 தடுக்க முடியும். அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஹிந்துவில், இதுவும் வந்து எனக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸை ஃபீட்பேக் கொடுத்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. அவரும் உங்களுடைய இது ஹிந்துவில் வந்தது, பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீட்பேக் கொடுத்தவர் அவர் தான். இதில் பார்த்தீங்கன்னா 5.2 லட்சம் பார்த்திங்கன்னா டாக் வந்து நாய்க்கடியால் இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 28 பேர் இறந்துருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டோடைய ஜனத்தொகை எவ்வளோ தெரியுங்களா? ரெக்கார்டு இதுபடி, ஓட்டர்ஸ் ரெக்கார்டு படி 6,26,24,00,000 பேர். அதில் நாய்க்கடியால் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஏறக்குறைய 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இப்போ பர்சன்டேஜை பாருங்கள் நீங்கள், 6 கோடிக்கு 5 லட்சம். நான் ஓட்டர் லிஸ்ட், இந்த லிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன், இந்த கணக்கை மட்டும். அப்போ எண்ணிக்கை வந்து சிக்னிஃபிகண்ட்ல, புள்ளியியல் கணக்குப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இது வந்து சிக்னிஃபிகண்ட். ஒரு கணக்கு எடுக்கிறோம் புள்ளியியல் கணக்கில், அது சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். அதில் பார்த்தீங்கன்னா 28 பேர் இறந்துருக்காங்க. இந்த 28 பேரையும் நம்ம காப்பாற்றிருக்க முடியும். நம்மள்ட்ட அத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் அதனுடைய டேட்டாஸ் பாருங்கள். இது இது இருக்குங்களா, டெஸ்க்டாப் இருந்தால் அதில் அப்படியே அழுத்திடலாமே. நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உலகம் மூலம் பார்த்தீங்கன்னா 59,000 பேர் இறந்துருக்குறாங்க. இந்தியா, உலகம் ஃபுல்லாக ஒரு கணக்கெடுப்பு. நெக்ஸ்ட், உலகில் மொத்த ரேபிஸ் மரணங்கள் இந்த நம்மளுடைய கான்டினென்ட்னு சொல்லக்கூடிய எந்த கான்டினென்ட் அதிகமாக ரோல் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட், ஆசியன் அண்ட் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் தான் அதிகமாக இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட், ஸோ டோட்டலாக பர்சன்டேஜ் வச்சு 95% ஆன அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் அண்ட் ஆசியன் கான்டினென்ட்டில் தான் இருக்குது. டோட்டலான நாய்க்கடியோ இறப்பு விகிதமோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் அண்ட் ஆசியன் கான்டினென்ட்டில் தான். நெக்ஸ்ட், நாய்கள் மூலம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரேபிஸ் நாய்கள் மூலம் மட்டும் பரவுறதில்ல, மற்ற அனிமல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒரு படம் வந்திருக்கும், அதில் கவுண்டமணியை ஒட்டகம் கடிச்சு போடும். அதுக்காக ஊசி போட ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. ஒட்டகம் கடித்தாலும் வரும், வவ்வால் கடித்தாலும் வரும்.
அப்போ எது கடித்தாலும் வரும், ஆனால் எதனால அதிகமாகுது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்துருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா நாய்கள் மூலம் பரவுதல். நெக்ஸ்ட், அது வந்து மனித ரேபீஸ் நோய்களில் நாய்கள் கடி மூலம் ஏற்படும் சதவீதம் ஒரு கணக்கெடுத்திருக்கு. ஏன்னா கணக்கெடுப்பு இல்லாமல் நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொன்னோம்னா அது சயின்ஸ் கிடையாது. இத்தனை பேரை டேட்டாஸ் எடுத்தேன், அந்த புள்ளியல் கணக்குப்படி நான் இப்படி சொல்கிறேன், அது விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் ஏற்றுக்க முடியும். சும்மாலாம் சொன்னால் ஏற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட், அது பார்த்திங்கன்னா 99%. ஸோ நாய்க்கடி மூலம் ரேபீஸுங்கிற நோய் பரவுறது. மற்ற மூலம் பரவுனாலும் நாய்க்கடி, அதாவது டாக் பைட் அலோன் அப்படின்னு பார்க்கும்போது 90. நெக்ஸ்ட், இதில் யார் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களா, பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா, இல்லை குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு டேட்டாஸ் எடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், அதில் 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க அதிகமாக. நெக்ஸ்ட், அவங்க எவ்வளோன்னா 40%. பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு இப்போ எதனால் வந்து இந்த மேடம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை கூட்டி வச்சு இது எதுக்கு டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு தெரியுங்களா? குழந்தைகள்லாம் யார் தெரியுமா? 18 வயசுக்கு உள்ளவங்க குழந்தைகள். உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. யார் 18 வயசுக்கு கீழே இருக்காங்களோ அவங்க தான் குழந்தைகள். அப்போ இந்த குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற ஒரு அக்கறை இந்த நூலகத்துக்கு இருக்குது, இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் அறிவியல் இயக்கம் அது ஒரு நோடல் ஏஜென்சியாக இருந்து இதை செய்யுது. நெக்ஸ்ட் ஸ்லைட். முக்கியமான சம்பவங்கள். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2001 ஒரு மேப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. மேப்பிங்னா எங்கே நாய்க்கடி இருக்குது, எங்கே பாக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாட்டுத்தாவணி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கோடு போடுறது, இந்தந்த ஏரியாவெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மேப்பை போட்டு அந்த கார்ப்பரேஷன் கையில் வச்சுருந்தாங்கன்னா அங்கே அவேர்னஸை கொடுக்க முடியும், அங்கே தடுப்பு நடவடிக்கைகளை செய்ய முடியும், அங்கே டாகோடைய அந்த இதை குறைக்க முடியும். அப்படி ஒரு மேப்பிங் கவர்மெண்ட்டுக்கு வேணும். அதுக்கு முன்மாதிரியாக அமெரிக்காவில் செஞ்சுருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் நாய்கடி 0% இருக்குது. அவங்க டேட்டாஸ் படி சொல்கிறோம். உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம அங்கே களப்படி செய்யலாம். பட் ஆஸ்திரேலியாவில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நெட்டில் போனீங்கன்னா கிடைக்குது. நெக்ஸ்ட், உலகின் பல பகுதிகளில் தெருநாய்கள் வந்து ஒரு முக்கிய பரப்பு ஊடகமாக தான் இருக்குது. அது பரப்புகிற ஒரு மீடியாவாக தான். நெக்ஸ்ட், இந்தியாவில் உலகில் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் டேட்டாஸ். நெக்ஸ்ட், இந்த வைரஸுக்கு பேர் என்னென்னா ராப்டோ வைரஸ். இந்த நோயை, இந்த புல்லட் வைரஸுங்கிறோம்ல, இதுக்கு விஞ்ஞானபூர்வமான பேர் என்னென்னா ராப்டோ வைரஸ். இந்த ராப்டோ வைரஸ்னால் என்ன? இது வந்து ராப்டோ வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தனித்துவமான வைரஸ். இந்த வைரஸுக்கு நெக்ஸ்ட், இது வந்து புல்லட் வடிவத்தில் அமைந்திருக்கும் ஒரு நுண்கிருமி. இது உடம்புல என்னென்னா நரம்பு மண்டலத்திலையும் தசையோடைய செல்களையும் பாதிக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நரம்பு மண்டலத்துக்கு போயிடுச்சுன்னா, நரம்பு மண்டலங்கிறது என்ன? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் பிரெயின் அண்ட் இட்ஸ் கோயிங் யுவர் ஸ்பைனல் கார்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் நர்வ் எண்டிங்ஸ் ஆர் அவைலபிள். இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. அதில் போய் செட்டில் ஆயிடுச்சு, நியூரான்னு சொல்லக்கூடிய நரம்பு செல்களில் உட்காந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கொடுக்குற ட்ரக்கும் அதில் போய் ஆக்ட் ஆகாது. அதில் போய் உட்காந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அதை தடுத்துடணும் தடுப்பூசி மூலமாக. அப்படி தடுக்கலைன்னா கட்டாயம் 100% மரணம். என்னடா பயமுறுத்துறான்னு சொல்லக்கூடாது, நான் விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறேன். நெக்ஸ்ட், மனித உடலில், அதாவது நாய்க்கடி அழைக்கப்படும் இது ஒரு முக்கிய வைரஸ். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டதுனால அடுத்தது. நெக்ஸ்ட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்லைட் பார்த்தோம். நெக்ஸ்ட் 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 இதில் முக்கியமான புரதங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிளைக்கோ புரோட்டீன் இருக்குது. அந்த ஜீன் சொல்கிறோம்ல, ஜீன் போட்டிருக்கோம்ல, அங்கே ஒரு கிளைக்கோ புரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி மேட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடிய எம் புரோட்டீன் இருக்குது. அப்புறம் அந்த நியூக்ளியோ புரோட்டீன் சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீன் தான், இந்த புரதம்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன் தான்
நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது அது எந்த ஒரு கெமிக்கலாக இருந்தாலும் சரி, அது புரதமாக இருந்தாலும் சரி, மாவு பொருள்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் சரி, லிப்பிடுன்னு சொல்கிறக்கூடிய கொழுப்பாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து நம்ம உடம்புக்குள்ளே வரும் பொழுது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி மண்டலம்னு சொல்லக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அதை ஆன்டிஜனாக பார்க்கும். இவன் ஒரு வேற்று கிரகத்திலேருந்து வர்ற மனுஷன்னு பார்க்கும், அவனை எதிர்த்து போராடும். அதுக்கு பேர் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு பேர். அப்படி எதிர்த்து போராடும் பொழுது நம்மளோட இம்யூன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி மண்டலம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம நோயிலேருந்து தப்பிச்சுக்கலாம். சக்ஸஸ் ஆக முடியலன்னா நம்ம நோயில் மாட்டிக்கிறோம். அப்போ ஒரு கிருமி உள்ளே நுழையும் பொழுது அதில் எந்த பகுதி நம்மளுடைய உடம்புக்கு நோயை உண்டு பண்ணக்கூடிய பகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரதம், முக்கிய புரதங்கள். எல்லா பகுதியுமே ஆக்ட் ஆகிறது இல்லை, அந்த முக்கிய புரதங்கள் தான் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட், இதனுடைய வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமான வடிவம். உங்களுக்கு எதாக இருந்தாலும் மெஷர் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் சேலத்துலேருந்து மதுரைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். அப்போ இதனுடைய சைஸு கண்ணுக்கு தெரியாத சைஸ். அப்போ மைக்ரோனா என்னென்னா மைனூட்டுன்னு பேர். அந்த மைக்ரோவுக்கு என்ன அளவுகோல், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை பார்த்தோம்னா அது மைக்ரோ. அப்போ அந்த மைக்ரோ சைஸ் எவ்வளவு, மைக்ரோமீட்டர். அதுக்கும் கீழே என்ன இருக்கும்னா நேனோமீட்டர். நம்ம எப்படி பிரிக்கிறோம், கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர், அப்படியே போகிற கீழே நேனோமீட்டர். அப்போ இதனுடைய சைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 நேனோமீட்டர். இதை ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது. இதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு ஒரு பெரிய மைக்ரோஸ்கோப் வேணும். நம்ம ஆர்டினரியாக நம்ம லேப்லலாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மைக்ரோஸ்கோப்பில் இதை பார்க்க முடியாது இந்த வைரஸை. இதுக்குன்னு தனியாக எலக்ட்ரானாக சிறப்பாக பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான். ஏன்னா அவ்வளோ சின்ன ஒரு வைரஸ், நேனோமீட்டர், 100 நேனோமீட்டர். நீங்கள் பாருங்கள், மைக்ரோமீட்டருக்கு கீழே 10⁻⁻9 போட்டுங்க, புள்ளி போட்டு 0000 போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சின்ன ஒரு இது இந்த வைரஸ். நெக்ஸ்ட், இதனுடைய மரபணு அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லு பார்த்தீங்கன்னா யூக்கரியட். நம்ம செல்லில் என்ன இருக்கும்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்கும். ஆனால் வைரஸை பொறுத்தளவில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒன்று டிஎன்ஏ இருக்கும், இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். ரெண்டு சேர்ந்தாப்புல வைரஸில் இருக்காது. இந்த மரபணுவை வச்சு நம்ம வைரஸை பிரிக்கிறோம், ஆர்என்ஏ வைரஸ், டிஎன்ஏ வைரஸ்னு. அப்போ இந்த வைரஸ் என்னென்னா ஒரு ஆர்என்ஏ வைரஸ், ரிபோ நியூக்ளிக் ஆசிட் மட்டும்தான் இதில் இருக்கும், டிஎன்ஏ இருக்காது. அப்போ இந்த வைரஸை நம்ம கேட்டால், நாளைக்கு எக்ஸாமில் கேட்டால் என்ன சொல்லணும், இப்போ துளிர் டேலண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க, நாங்கள் நடத்துகிறோம் துளிர் டேலண்ட் டெஸ்ட். அந்த துளிர் டேலண்ட் டெஸ்ட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ரேபிஸ் வைரஸ் ஆர்என்ஏ வைரஸா டிஎன்ஏ வைரஸான்னு, இல்லை இரண்டும் சேர்ந்த வைரஸான்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அழகாக நீங்கள் பதில் அளிக்கலாம். இதே கேள்வியை தான் நீட் எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. இதே கேள்வியை தான் என்னத்தில் கேட்குறாங்க, நீட் எம்பிபிஎஸ் போகிறதுக்கும் கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு எம்சிக்யூக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுக்காக நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேபிஸ் வைரஸ் ஒரு ஆர்என்ஏ வைரஸ், நமக்கு ஒரு எம்சிக்யூ கிளியர். அவன் எங்கே போனாலும் தைரியமாக காலரை தூக்கி விட்டுட்டு பதில் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது எப்படி பரவுது, இந்த வைரஸு எப்படி பரவுது, பரவும் வழிமுறைகள். இது எப்படி பரவுதுன்னா, ஒரு நாய் கடிக்கிறதுனால அதனுடைய சலைவா, ஒரு நாய் கடிக்கிறதுனால ஒரு சலைவா இருக்குங்கள, சலைவா நிறைய பேர் சொல்லுவாங்க, நாய் நாய்கிட்ட போய் நக்க விடுவாங்க, அதுக்கிட்ட கொஞ்சுவாங்க. லாயிலாக இல்லல்லாக முகமதுல்லா ரசூல்லலாக, அல்லாஹ் இறைவன் ஒருவனே, அல்லாஹ் தூதுவனே அப்படின்னு சொல்லுது குரான். இறைவன் ஒருவனே, அல்லாஹ் முகமது நபி தூதுவரே, ஹீஸ் எ ப்ராஃபட் அப்படின்னு சொல்கிறது தான் குரான். அதில் என்னமா சொல்லுது, நாய்கிட்ட விளையாடாதீங்கன்னு சொல்லுது. நாய்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அது சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்களா இல்லை தத்துவார்த்த ரீதியில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாய்கிட்ட விளையாடாதீங்கன்னா அறிவியல் பூர்வமாக நம்மளும் இப்போ சொல்கிறோம்.
ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வெதர் இட் இஸ் அ வேக்சினேட்டட் ஆர் அன்வேக்சினேட்டட் நமக்கு தெரியாது. வேக்சினேட்டடா அது அது தடுப்பூசி போட்டப்பட்ட நாயா இல்லாத நாயான்னு தெரியாது. நம்ம நக்கும் பொழுது நம்ம ஸ்கின் இன்டாக்டாக எங்கேயும் கிழிசல் இல்லாமல் உன்னுடைய தோல் இருந்துச்சுன்னா நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் தோலில் எங்கேயாவது கிழிசல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாய்க்கு ஊசி போடாமல், தடுப்பூசி போடாமல் அந்த நாய் ரேபிஸ் வைரஸ் அதுக்கிட்ட இருந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம இதெல்லாம் நம்மள்ட்ட எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்ணாக இருக்குது, பார்த்த உடனே திஸ் இஸ் வேக்சினேட்டட், நீ உனக்கு தடுப்பூசி போட்டாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு we don't have that capacity to visualize the virus. அப்போ நம்ம என்னங்கன்னா அப்போ தான் அங்கே தான் நம்ம பீவேர். அதனால தான் அந்த டாபிக் வச்சுருக்கிறோம். ஒரு காஷியஸ், அவ்வளோதான். அந்த காஷியஸ் நமக்கு வேணும். நெக்ஸ்ட் லைட். இது உடலில் எப்படி நுழையுது? ஸோ இது கடிக்கிறதுனாலையோ உடலில் நுழைந்து காயம் இருக்கும் இடத்துல ஃபஸ்ட்டு மல்டிப்ளை ஆகுது. எங்கே கடிச்சதோ அந்த இடத்துல பல்கி பெருகுது, மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னா நரம்பு மண்டலத்துக்கு போகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், நரம்பு மண்டலத்தில் விரைந்து பரவி இறுதியில் மூளை மற்றும் முதுகு தண்டுவடத்தில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்துகிறது. நெக்ஸ்ட், ஆனால் சில வருடங்களில் ஒரு வருடம் கூட அது டார்மன் ஸ்டேஜில் சிஎன்எஸில் இருக்குது. ஒரு வருடம் அதுக்கப்புறம் கூட இறந்த ரெக்கார்டு நமக்கு இந்த வருஷம் 2024 கிடச்சிருக்கு. அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ஒரு வருடத்துக்கு முன்னாடி he had a experience, dog bite experience. After 1 year he died because of this conditions. அதனால் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுதான் உங்களுடைய ரூட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம கொடுத்துருக்குறோம் கார்ட்டூன் வடிவத்தில், கார்ட்டூனிஸ்ட்டு வடிவத்தில் நம்ம இந்த ஒரு ரூட்டை போட்டு இந்த எலி எங்கு போய் பூனை எங்கு எலியை பிடிக்கிறதுன்னு ஒரு படம் போட வந்துடுவீங்களா? அது மாதிரி இங்கே ஒரு படம் போட்டிருக்கோம் பாருங்க. நாய்க்கடியிலேருந்து மூளைக்கு எப்படி அந்த வைரஸ் போகுதுன்னு ஒரு படம், ரூட்டு. அப்போ 1ஆம் நம்பரில் சிறுவனை கடிக்குது நாய், 2ஆம் நம்பரில் நாய்க்கடி மூலம் ரேபிஸ் வைரஸ் பரவுது, 3ஆம் நம்பர் தசைகளில் போய் அது மல்டிப்ளை ஆகுது, 4 நரம்பு செல்களில் நியூரானில் போய் அது செட்டில் ஆகுது, கடைசியில் மூளை அடைஞ்சு அவங்க இறந்துடுறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு பிக்சர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக நமக்கு பிக்சர். இதை விட எளிமையாக அந்த வைரஸை நம்மளால் சொல்லித்தர முடியாது. ரைட்டுங்களா? இது நம்மளோட தோற்றம். அப்போ ஒரு படம் என்பது, ஒரு கார்ட்டூன் என்பது எளிமையாக நம்மளுடைய மூளையை சென்றடைகிறது. 1000 விஷயத்தை பேசுகிறத ஒரு கார்ட்டூன் நம்மளால் பேச முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட். ஸோ திறந்த, ஏற்கனவே சொன்னோம், ஓப்பன் வூண்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நாய்கிட்ட பக்கத்தில் போகாதீங்க. யாருக்காவது கடியோ இதோ இருந்துச்சுன்னா நாய் பக்கத்தில் போகக்கூடாது. ஏன்னா சலைவா பட்டுச்சுன்னா அந்த ஓப்பன் வூண்டுன்னு சொல்கிறோம்ல, புண்ணு இருந்துச்சுன்னா, திறந்த காயம், அதுதான் ஓப்பன் வூண்டுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். திறந்த காயம் இருந்துச்சுன்னா அனிமல் பக்கத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது. இது ஒரு காஷியஸ் தான். நம்ம ஏன் அந்த இப்போ நிறைய விஷயங்கள், ஒரு கேள்வி எனக்கு எழுது, நிறைய இந்த புத்தகம் போன உடனே என்கிட்ட நிறையா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாயே வளர்க்கக்கூடாது போல அப்படின்ட்டு. நான் ஒரே பதிலை சொல்ல முடியாது. நாய் வளர்க்காதீங்கலாம் சொல்ல முடியாது. நாயை வளர்க்குறதுனால ஒரு சில பேர்த்துக்கு மென்டல் டிப்ரெஷன் போயிருக்கு, அவங்களுக்கு அதில் லவ் இருக்குது, ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. அதனால் நாயை வளர்க்காதீங்கன்னு ஒரே அடியாக சொல்லிட முடியாது. பதில், நாயை வளங்க, அதுக்கு நல்லா வேக்சினேட்டட் பண்ணிக்கோங்க, அதுக்கு முறையாக கார்ப்பரேஷனில் பர்மிஷன் வாங்கிக்கோங்க, அதுக்கு ஒரு டோக்கன் போட்டுக்கோங்க. டோக்கன் போட்டிங்கன்னா அந்த டோக்கனில் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ எப்படி உங்களோட ஆதாரம் எடுத்தோம்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, உங்கள் தாத்தா யார், உங்கள் பாட்டி யார். இப்போ உங்களுக்கு 2002 ஓட்டு இருந்துச்சு, ஓட்டு இல்லைன்னா உங்களுக்கு இப்போ ஓட்டு இல்லை. அந்த ஒரு அவல நிலையிலே நம்ம இருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாய்க்கு ஒரு டேட்டாஸ் வேணும். இப்போ நமக்கு
அந்த நாய்க்கு எப்படி நமக்கு ஒரு டேட்டாஸ் இருக்குதோ அது மாதிரி நாய்க்கும் ஒரு டேட்டாஸ் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நாய்க்கு ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேறு சிக்கலாயிடும். நமக்கே ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க, எஸ்ஐஆர்னு சொல்லி நம்ம பயமுறுத்துகிறாங்க. அந்த எஸ்ஐஆர் எதுக்கு தேவை அப்படிங்கிறதையும் நம்மள்ட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கள் தாத்தா இந்த ஊர்லேயே தான் பிறந்தார், இந்த ஊர்லேயே தான் வளர்ந்தார். 2002 நான் லைட்டாக அப்படி தாய்லாந்துக்கு போயிட்டு வந்துட்டு என் ஓட்டை நீக்கிட்டாங்க. அப்போ நான் இந்திய குடிமகனம் இல்லாமல் ஆயிடுவேனா? அப்படி தான் நம்ம பிரச்சனை. அதனால் நாய்க்கு ஒரு டோக்கன் போட்டு வளங்க, அப்படி தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அந்த டோக்கனில் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த நாய்க்கு எப்போ வேக்சின் போட்டாங்க, பூஸ்டர் டோஸ் எப்போ போடணும், அது என்ன வகையான நாய். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு நல்ல காஸ்ட்லியான நாய் வாங்கினீங்கன்னா அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டை நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். நீங்கள் மலைப்பாம்பை கூட வளர்க்கலாம் உங்கள் வீட்டில், அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும். அனிமல் எத்திக்கல் கமிட்டி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி வளர்த்துக்கங்க வேணாம். அப்படி தான் நம்ம பதில் சொல்ல முடியும். நாயை வளர்க்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம எதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா சக்கரை வியாதிக்காரங்கள்ட்ட போய் நீங்கள் சக்கரை சாப்பிடாதீங்கன்னா நாளையிலேருந்து பேச்சே நிறுத்திக்கிறாங்க, நம்மள்டேருந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. இவன்கிட்ட போனால் எப்பொழுதும் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதங்கிறான் அப்படின்னு நம்ம வரும்பொழுது அது பக்கத்து தெரு வழியாக பூந்து போயிடுறாங்க. இதுதான் பதில். நெக்ஸ்ட் சார், காட்டு விலங்குகள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வௌவால்கள், குரங்குகள், நரிகள், இதுட்டெல்லாம் நம்ம போகிறதில்ல. இருந்தாலும் தகவலுக்காக நான் சொல்கிறேன், எந்த விலங்கு கடித்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் லைன். அறிகுறிகள் என்ன? அறிகுறிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் வாயை திறந்துக்கிட்டு அப்படியே அழுகுற மாதிரி இருக்கார். தண்ணியை கண்டால் பயம் வந்துடும். அதுக்கு பேர் ஹைட்ரோஃபோபியா. இப்படி தண்ணி பாட்டில் கொண்டுட்டு போனீங்கன்னா அப்படிங்குவாங்க. அதுதான் அந்த போட்டிருக்க அந்த படம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 வலி, எரிச்சல், அந்த இடத்துல அரிக்கிறது ஒரு போன்ற உணர்வுகள் இருக்கும். நெக்ஸ்ட். அதே மாதிரி 2லேருந்து 7 நாட்களில் தலைவலி, காய்ச்சல், தசைவலி, மன அழுத்தம்லாம் இருக்கும். கடுமையான நிலைக்கு போயிடும். அது பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோபியா. விழுங்குவதில் சிரமம் இருக்கும், உமிழ்நீர் சிறப்பு பிரச்சனை இருக்கும், வன்முறை நடவடிக்கைகள் காணப்படும். யாரையாவது கடிக்கணும் போல் இருக்கணும். நிறைய பேர் கடிப்பான், ரத்தமே வராமல் கடிக்கிற ஆள்லாம் இருக்கிறான், கடி ஜோக்குங்கிற பேரில். புரியுதுங்களா? அந்த மாதிரி இல்லை, இது உடனே கடிக்கிறதுக்கான ஒரு ஃபீலிங் வரும், யாரையாவது அட்டாக் பண்ணணும்னு. அதனால தான் என்ன செய்வாங்க, ஹாஸ்பிட்டலில் ஐசோலேட்டட் வார்டில் வச்சுருவாங்க பேஷண்ட்டை. இப்போ அந்த பேஷண்ட் அந்த ஸ்டேஜுக்கெலாம் இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது ஜிஹெச்லலாம் ஐசோலேட்டட் வார்டு. நெக்ஸ்ட். இப்போ இதுக்கு தடுக்கும் முறைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடி நடவடிக்கை 0 to 1 hours அப்படின்னு எடுத்துங்க. உடனே அந்த கடித்த இடத்துல என்னது 15 நிமிடத்தில் அதை சோப்பு போட்டு நல்லா கழுவணும். ரன்னிங் வாட்டரில் எந்த இடத்துல கடிக்குதோ அந்த இடத்துல என்ன செய்யணும், சோப்பு போட்டு நல்லா கழுவணும். நல்லா குழந்தைங்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் அனிமல்ஸோடு போகிறீங்க, குழாய் திறந்து அதான் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லுங்கள். இது ஏன் இந்த கவர்மெண்ட்டே இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை செய்ய சொல்லுது, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதற்கான ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசனுங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அந்த கமிட்டியில் போட்டிருக்கிறாங்க. அவேர்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை தன்னுடைய ஜிஓவாகவே போட்டிருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு உடனே மருத்துவ ஆலோசனை, உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை. முக்கியமாக இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்லுவோம், பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கே போய் உடனே நீங்கள் என்ன செய்யணும், ஒரு டிடி போட்டுக்கணும். நான் முதல் நிலை என்ன, 2ஆம் நிலை என்னன்னு அப்புறமேட்டு சொல்கிறேன். முதல்ல டிடி போட்டுக்கிட்டு நீங்கள் மறைக்காமல் சொல்லணும். இதே டெட்டனஸ் டாக்ஸாய்டுன்னு சொல்லிட்டு ரணஜன்னி வராமல் இருக்கிறது, கடிக்கிறதுனால அந்த நாய் கடிக்கிறதுனால மண் டஸ்டெல்லாம் இருக்குல்ல, அதில் டெட்டனஸ்னு ஒரு கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனைங்கிற ஒரு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, ராட் ஷேப்டு பாக்டீரியா இருக்கும்.
அது அந்த கடி வழியாக உள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. கடி வழியாக நம்ம 2 விஷயத்தில் இருக்குது. வைரஸை தடுக்கணும், பாக்டீரியாவையும் தடுக்கணும். ஏன்னா நாய் வந்து மண் இதிலெல்லாம் விளையாண்டுட்டு தான் இருக்குது. அது ப்ரஷ் பண்ணிவிட்டு டீத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மவுத் வாஷ் பண்ணிவிட்டு வரல. அது ஏற்கனவே நீங்கள் இங்கே பல் துளக்கும் முறை எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் கண்ணன். பல் துளக்கிறத ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டவுனில் விளக்கணும் ப்ரஷ்ஷை. இங்கே சர்க்குலர் மூமெண்ட்டில் விளக்கணும். சைடில் ப்ரஷ்ஷை தேய்க்கும் பொழுது பக்கத்து வீட்டில் வாஷ் பேஷனை தேய்க்கிற மாதிரி சவுண்டு வரும். அப்படி தேய்க்கக்கூடாது. ப்ரஷ்ஷு வளைஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அந்த ப்ரஷ்ஷை தூக்கி போட்டுடணும். அது நங்குன்னு இடிக்கிற அளவுக்கு வளர்க்கக்கூடாது. அந்த கட்டை வந்து இடிக்கும் தெரியுமா, அது வரைக்கும் வளர்க்குவான் நம்பால். அது லைட்டாக அப்படி வளைஞ்சிருச்சுன்னா அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை சார் எனக்கு காசு வாங்க ப்ரஷ் வாங்குற என்கிட்ட காசு இல்லையா, வேப்பங்குச்சை ஒடிங்க, அப்படியே அணில் குஞ்சு மாதிரி கடிங்க. அணில் வால் இருக்குல்ல, அது மாதிரி கடித்து அப்படியே ப்ரஷ் மாதிரி மாற்றுங்க, அதில் பல் விளக்குங்க. சார் நீங்கள் சொன்னீங்கன்னு வேப்பங்குச்சியில் பல் விளக்குன்னா கிழிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன சொன்னேன், நல்லா கடித்து அணில் வால் மாதிரி மாற்றிக்கிட்டு அப்புறம் பல் விளக்குங்கன்னு சொன்னேன். பல் விளக்குறது உனக்கு நல்லதோ இல்லையோ பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நல்லதுங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு நம்ம இருக்கணும். காலையில் இருந்துச்சுன்னா வாயை திறந்தோம்னா கப்பு வச்சந்திங்கிறோம். ஏன், அது ரீசன் என்ன? நீ சாப்பிட்ட மாவு பொருள் எல்லாம் வாயில் இருக்கும். பெப்டோஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னு ஒரு பாக்டீரியா, அது ஃபெர்மெண்ட் பண்ணும். ஃபெர்மெண்ட் பண்ணோன்னே என்ன ஆகும், நொதித்தலோன்னா ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதுதான் புளிச்ச வாடை அடிக்கிறது. அது என்ன செய்யும், அப்படியே நாளடைவில் விட்டுட்டிங்கன்னா அதை அப்படியே அரித்து பல் சொத்தை வந்து பல் விழுந்துடுது. அதனால் ப்ரஷ்ஷிங் தினம் 2 முறை பல் துளக்கணும், தினம் 2 முறை குளிக்கணும், தினம் 2 முறை டாய்லெட் போகணும். இதை ஒரு பெஸ்ட் ஹேபிட்டாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அப்புறம் தடுப்பூசி. அதை வந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வந்து டோட்டலான தடுப்பு முறைகள், இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தொடர் கண்காணிப்பு. நெக்ஸ்ட் இந்த வாசகத்தை நல்லா படிங்க. நாய் கடித்ததே வளர்ப்பு நாய் தான் துச்சியமாக அலட்சியமாக இருந்ததாக தெரிகிறது. நெக்ஸ்ட், அவர் உடனடியாக கடிப்பட்ட இடத்தை கழுவி இம்யூனோகுளோபுலின் ரேபீஸ் தடுப்பூசி போட்டிருந்தால் அவர் உயிர் பிழைத்திருக்கலாம். இப்படிங்கிற ஒரு ஸ்லைடு. இது எதுக்குடா இடையில போடுறான்னு நீங்கள் நினைக்கலாம். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான பின்னால் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரேபீஸ் தடுப்பதற்கான வழிகள். தெருநாய்களுக்கு ஆண்டுதோறும் தடுப்பூசி போடணும். வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணிகளுக்கு முழுமையான தடுப்பூசி கோர்ஸை பிடிக்கணும். நாய்க்கடி தவிர்ப்பதற்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். நாய்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் இரவு நேர பாதுகாப்பு வேணும். இரவு நேர பாதுகாப்பு அதிகப்படுத்தணும், இல்லாட்டா நாயை குறைக்கணும். கோழி முதல்ல வந்துச்சா முட்டை வந்துச்சா அப்படிங்கிற கேள்வி எழும்போது இதை கட்டாயம் நம்ம செஞ்சாங்கன்னா இரவு பாதுகாப்பை இப்படி ஒரு கைட்லைன்ஸை கவர்மெண்ட்டு கொடுத்துருக்குறோம், சோஷியல் அண்ட் ப்ரிவென்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. நெக்ஸ்ட், இப்போ இந்த நாய் எப்படி ஒரு பயந்த நிலையில் இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா அதிர்ச்சியான நிலையில் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு நாயை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாயை வந்து அடிச்சிருவாங்க, கல் எடுத்து அடிச்சிருவாங்க. மற்ற நாயெல்லாம் வந்து பதற்றத்தில் இருக்கும். ஏன்னா பீர் குரூப் அடி வாங்கும் பொழுது இது வந்து ஒரு பதற்ற நிலையில் இருக்கும். அதுதான் வந்து நடுக்கத்திற்கான அதிர்ச்சி நிலை. அப்புறம் பயம் பார்த்திங்கன்னா வாழை உள்ள வச்சிச்சுன்னா பயப்படுதுன்னு அர்த்தம். வாழை ஆட்டுச்சுன்னா பாசமாக இருக்குன்னு அர்த்தம். வாழை ஆட்டுச்சுன்னா பாசமாக இருக்குன்னு. வாழை இப்படி திருப்பிச்சுன்னா ஃபெரோசியஸாக இருக்குன்னு அர்த்தம். நாயை பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம். வாழை ஒட்டிட்டு நிற்கிது பாருங்கள், இங்கே கடைசியில் பாருங்கள் வால் எப்படி மேலே தூக்கிட்டு நிற்கிதுங்களா, அது ஃபெரோசியஸ். அங்கே வாழை பாருங்கள் ஒட்டிக்கிட்டு நிற்கிது பாருங்கள், அது வந்து பயந்த நிலை. ஸோ இது எல்லாமே நாயோடைய சைக்காலஜியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நாய் இப்படி வாழை தூக்குச்சுனாவே அது கடிக்க ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் நம்ம நாயோட சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும். இந்த அனுபவம்லாம் நமக்கு வேணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் வந்து ஆராய்ச்சி. இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இது வந்து நான் +2 ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்கங்கிறக்காக இந்த ஸ்லைடில் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இது கிறிஸ்பர் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜிலாம் இருக்குது, அதனால் இது வேணாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட்.
இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்க, காட்டு பகுதியில் போகிறீங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பயணத்திற்கு முன்னால் தடுப்பூசி போட்டுக்கணும். அதுக்கு பேர் என்ன, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொபஃபிலாக்சிஸ்ன்னு சொல்கிறோம். கடித்ததுக்கப்புறம் போடுற தடுப்பூசி, போகிறதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போட்டுக்கணும். காட்டுப்பகுதியில் போனீங்கன்னா அங்கே ஆபத்து இருக்குன்னா அது ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொபஃபிலாக்சிஸ். அந்த தடுப்பூசியை நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கு பேர் பிஆர்இபி, ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். காட்டுப்பகுதிக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து குரங்கு கடிக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று கடிக்கலாம்ல, அந்த அட்வைஸ். இப்போ நீங்கள் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கெலாம் போனீங்கன்னா அங்கே எல்லோ ஃபீவரோட வேக்சின் போட்டால் தான் உள்ளே விடுவாங்க. எல்லோ ஃபீவர்னு ஒரு வைரஸ் ஃபீவர் இருக்குது. அதுபோல் நீங்கள் காட்டுப்பகுதிக்கு போகிறீங்கன்னா இதெல்லாம் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 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 இதில் வந்து என்ன டோஸ் போடலாம் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா டோஸ் 1, நெக்ஸ்ட் டோஸ் 2 அப்படின்னா 0 முதல் நாள் போட்டிங்கன்னா 7ஆம் நாள் ஒரு செகண்ட் டோஸ் போட்டுட்டு தான் அது ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். இது பெரும்பாலான பயணிகளுக்கு நீண்டகால பாதுகாப்பை தருகிறது. முக்கியமாக ட்ரெக்கிங் போகிறது. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வைல்ட் லைஃப் அட்வென்ச்சர்னு ஒருத்தர் வருவார், திடீர்னு கரப்பாம்பூச்சியை பிடிச்சி சாப்பிடுவார். மேன் வர்சஸ் அதில் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவார். அவர்லாம் இந்த வேக்சின் போட்டுட்டு தான் உள்ளே போகிறார். புரியுதுங்களா? அதான் நம்ம நல்லா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? பள்ளி கல்லூரிகள் என்ன செய்யலாம்? நீங்கள் மாணவர்கள் என்ன செய்யலாம்? சார் எங்களுக்கு எது சார் இது நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தயார் இருக்குது முக்கியமான விஷயம் என்னது? பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு உரை எழுதி தரலாம். நீங்களாக உங்கள் கிட்னியை யூஸ் பண்ணி, சாரி உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு என்ன செய்யலாம், ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தி எழுதி தரலாம். தமிழ்நாட்டின் சமீபத்திய அரசு கொடுத்த தரவுகளை தேடி வழங்கலாம். இப்போ நான் கொடுத்தேன்ல 28 பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்ட்டு, இதெல்லாம் நீங்கள் தேடி ரிசர்ச் ரெஃபரன்ஸை எடுத்து உங்கள் ஸ்கூலில் டிஸ்பிளே பண்ணலாம். இதை செஞ்சீங்கன்னாவே ஒரு விழிப்புணர்வு தானே. தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது ஏகப்பட்ட தரவுகள். அதை நீங்கள் இது போஸ்டர் காம்படிஷன் வைக்கலாம். அறிவியல் இயக்கத்திட்ட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கான ஐடியாஸ் தரோம், என்னென்ன மாதிரி காம்படிஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், சார் தவிர்க்க வேண்டியவைகள் இதுதாங்க ரொம்ப முக்கியம். பாரம்பரிய சிகிச்சை. எங்கள் ஊரில் பாடம் போடுறாங்க அப்படின்னு. இப்போ நாய் கடிச்சதுன்னா ஒரு பழக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த நாய்க்கு யார் வீட்டு நாயோ அவங்க வீட்டில் இருக்கிற பழைய செருப்பை வாங்கி கடிப்பட்ட இடத்துல ஓடிப்போன்னு அந்த அடிப்பாங்களாம். அப்படி ஒரு மூட நம்பிக்கை, நாய்த்தோளில் வடிகட்டிய மூட நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் தப்பு. அப்புறம் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல மஞ்சளை வச்சு தடவி கட்டுவாங்க, சுண்ணாம்பு வச்சு தடவி கட்டுவாங்க, சாணி வச்சு தடவை கட்டுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டு மூத்திரத்தை குடிச்சிங்கன்னா இந்த நாய்க்கடி சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பொய். மாட்டு மூத்திரத்தை குடித்தா நம்ம உடம்புக்கு வியாதி தான் வரும். கடைஞ்செடுத்த பொய், அதெல்லாம் நம்பக்கூடாது. காயத்தில் எண்ணெய், மஞ்சள், மிளகாய், பற்பசை, பல் மருந்துகள் இதெல்லாம் வைக்கிறாங்க. அசுத்தமான கையில் தொடக்கூடாது. மருத்துவரை சந்திக்க தாமதமும் கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க, நிறைய பேர் சொல்கிறது. அது மாதிரிலாம் கூடாது. தடுப்பூசிகள், ஐயோ நாங்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை, எங்கள் பாரம்பரியம் என்ன அப்படிலாம் சொல்கிற எல்லாம் இருக்காங்க. நான்லாம் எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை. அப்போல்லாம் நாய் கடிக்கல, நீ போகல, கடிச்சிட்டா போய் தான் ஆகணும். நிறைய விஷயங்கள் தயவு செஞ்சு இந்த மந்திரிக்கிறது, தாயத்து கட்டுறது இதெல்லாம் நாய்கிட்ட வேணாம். நெக்ஸ்ட், சிவகங்கையில் தாசில்தாரை நாய் கடித்ததால் உடனடி நடவடிக்கை. எல்லா நாய்களையும் பிடித்து தடுப்பூசி போடப்படுகிறது. தாசில்தாரை கடிச்சதுனால தாசில்தார் டென்ஷன் ஆகிட்டார். எல்லா நாயையும் பிடிச்சி. இப்போ தாசில்தாரை கடிச்சா தான் போடுவாரா? கேள்வி எழுதுல. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதுதான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு சொன்னோம் பாருங்க, போட்டோம்ல ஒரு ஸ்லைடு ஏன்டா சொருவணும்னு. அந்த ஸ்லைடை இப்போ லிங்க் பண்ணுறேன். ஏன்னா மாணவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்குதா
அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ஒரு பயிற்சி. வளர்ப்பு நாய் கடித்து ரேபிஸ் தாக்கி கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த ஈரோடு வெள்ளோடு பகுதியை சார்ந்த மாணவன் உயிரிழப்பு. உயிரிழந்த ரமேஷின் வளர்ப்பு நாயை தெருநாய்கள் கடித்ததால் ரேபிஸ் பரவியதாக தகவல். வளர்ப்பு நாய் 10 நாளுக்கு முன் ரமேஷை கடித்துள்ளது. எங்கேருந்து எப்படி வந்திருக்கு பாரு. தெருநாய்கிட்டேருந்து வளர்ப்பு நாய்க்கு வந்திருக்குது. வளர்ப்பு நாய்க்கு தடுப்பூசியே ஃபுல்லாக போடல. அந்த வளர்ப்பு நாய் ரேபிஸ் வந்து எஜமானே கடிச்சிருச்சு. எஜமான் என்ன நினச்சிட்டாரு, நம்ம நாய் தானே அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டாரு. உயிர் இழப்பு ஏற்பட்டுருச்சு. இப்போ புரியுதுங்களா எங்கே எப்படி கிராஸ் ஆகுதுன்னு? அப்போ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மக்கள்கிட்ட சொல்லணும், குடும்பத்தினர்கிட்ட சொல்லணும், நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்படியே இருங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரமேஷின் வளர்ப்பு நாய் ரமேஷை கடித்துள்ளது. இதன் மூலம் ரேபீஸ் தொற்று ரமேஷுக்கு ஏற்பட்டு அடுத்த 10 நாட்களில் நெக்ஸ்ட் நோயாக உருமாறி மரணம் சம்பவித்துள்ளது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் 2 விஷயங்கள் முக்கியமானது. வளர்ப்பு நாய் பராமரிப்பு. வளர்ப்பு நாய்க்கு சரியான முறையில் வருடாந்திர ரேபீஸ் தடுப்பூசி போடப்படாதது. 2 விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன பார்க்கணும்? வளர்ப்பு நாய் பராமரிக்கிறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். தடுப்பூசி போடாமல் இருக்கிறது. 2 விஷயத்தினால ஒரு உயிரே இழந்துருச்சு. நெக்ஸ்ட். அப்போ என்னன்னா, வளர்ப்பு நாயை வேறு நாய்கள் கடிக்காதவாறும் தொடர்பு ஏற்படுத்தாதவாறும் பார்த்து கொள்வதும் பராமரிப்பாளரின் பொறுப்பு. நாயை வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க, வாக்கிங் போகும்போது எல்லா நாயும் அட்டாக் பண்ணும் அந்த நாயை. அப்போ அட்டாக் பண்ணாமல் பார்க்கணும். இந்த நாய் யாரையாவது கடிக்காமையும் பார்த்துக்கணும். அப்போ இதுக்கு மாஸ்க் போடணும். நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா நாய்க்கு, அந்த நாய்க்கு மாஸ்க் போட்டுட்டு கூட்டிகிட்டு போகணும். இல்லைன்னா கூட்டிகிட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. பெருமைக்காக நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போய் அந்த பெருமை நமக்கு வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதும் அதுக்கு ஒரு குச்சி வச்சுக்கிறதும் ஒரு அரை டவுசர் போட்டுக்கிட்டு ஒரு கேப்பு போட்டுட்டு போகிறதும் ஒரு சமுதாயத்தில் சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாய்க்கு தொப்பி போட்டு விட்றாங்க, ஆனால் நாயோட வாய்க்கு தொப்பி போட மறந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வளர்ப்பு நாயுடன் தெரு நாய்கள் சேர்க்கை புரிந்தாலும் ரேபீஸ் பரவும். நெக்ஸ்ட். நாயின் எச்சில் மற்றொரு நாயின் எச்சிலோடு தொடர்புக்கு உள்ளாகும் போது ரேபீஸ் பரவும். வளர்ப்பு நாயுடன் வேறு நாய்கள் சண்டையிட்டு கடித்து விட்டாலோ சேர்க்கை புரிந்து விட்டாலோ, அது ரொம்ப முக்கியம். வளர்ப்பு நாய்க்கு ரேபீஸ் தடுப்பூசி போடணும். இது மறந்துடுறாங்க. அது கடிக்கலைங்கிறதெல்லாம் கிடையாது. கான்டாக்ட், எந்த இன்டிமேட் கான்டாக்டோ எந்த கான்டாக்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட். ஏற்கனவே அதற்கு வருடாந்திர ரேபீஸ் தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்தாலும் விலங்குகள் நல சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் மீண்டும் தடுப்பூசி தேவை. கான்டாக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே என்ன செய்யணும், ஒரு வெட்டினரியை கான்டாக்ட் பண்ணணும். ஆல்ரெடி என்னுடைய டாகுக்கு நான் ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டேன், ப்ராப்பர் கோர்ஸு, ஆனால் நான் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நாயோட கான்டாக்ட் ஏற்படுத்திருச்சு, நான் மறுபடியும் பூஸ்டர் டோஸ் போடணுமா வேணாமா? அப்போ வெட்டினரியன் வில் டிசைட், ஹீ வில் கிவ் த கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட். கடிப்பட்ட நாய் செல்ல நாயாக இருப்பினும் ஏற்கனவே முறையான தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்தாலும் கட்டாயம் அதனை 10 நாட்களாவது தனிமைப்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியங்க. ஏன்னு கேட்டால் தனிமைப்படுத்துறது எதுக்குன்னா, அது ரேபீஸ் டாகா இல்லையான்னு பார்த்தாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் கவுண்டமணி ஒரு படத்தில் இதெல்லாம் சொல்லுவான், இந்த ஜோக்கெல்லாம். எதுக்கு அந்த நாயை வாட்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா, அது செத்து போச்சுன்னா நீ செத்து போயிடுவோன்னு சொல்லுவாங்க, சும்மா கேஷுவலாக சொல்லுவாங்க. அது உண்மை. அதுக்கு ரேபீஸ் செத்து போச்சு, அப்போ உனக்கும் ரேபீஸ் வரும். அது 10 நாளைக்கு நல்லா நார்மலாகவே இருந்துச்சுன்னா ரேபீஸ் இல்லைன்னு அர்த்தம். பட் இருந்தாலும் நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை, ஊட்டி, திருச்செங்கோடு, ஈரோடு இந்த இடத்துலலாம் இது மாதிரி சாவுகள் நடந்திருக்கு. கண்கூட எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது.
அது எங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட்டில் ஒரு சிலதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்குது, அப்புறம் போய் ரெக்கார்டு எடுத்துருக்குறாங்க. அப்படி ரெக்கார்டு எடுத்தது தான் 28 பேர். இதுக்கப்புறம் எடுத்த ரெக்கார்டு. நெக்ஸ்ட் 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 அடுத்த போங்க. இது எல்லாமே சொல்லிட்டேன் நான், ஒவ்வொரு லைனாக சொல்லலாம்னு இருந்தேன். ரைட். அந்த ஸ்லைட் பாருங்க. கடிப்பட்ட இடத்தை உங்கள் செல்போன் கொண்டு நல்ல வெளிச்சத்தில் புகைப்படம் எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கணும். வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த சின்ன கடி கூட மறைஞ்சிரும். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜா, செகண்ட் ஸ்டேஜா, தேர்ட் ஸ்டேஜான்னு டாக்டருக்கு கண்டுபிடிக்க முடியாது. இது இப்போ கைட்லைன்ஸில் கொடுத்துருக்குறோம். ஏதாவது கடிப்பட்டுச்சுன்னா பக்கத்தில் டார்ச் அடித்து உங்களோட செல்ஃபோன் இருந்தால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோவை போய் அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட காட்டணும். அவங்க கழுவும்போது அது அந்த கடி சின்ன கடியாக இருந்தால் மறைஞ்சிரும், தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் சொல்லிட்டு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவத்தை கொடுத்துருவாங்க. கடி ரத்தம் வந்துருச்சுனாவே அது 3வது ஸ்டேஜ். அது மறைச்சிருவாங்க. ரத்தம்லாம் ஒன்றும் வரலன்னு சொல்லுவாங்க, லைட்டாக தான் கடிச்சுதுங்குவாங்க. எதுக்குன்னா இவங்களுடைய மனசை திருப்திப்படுத்திக்கிறக்காக அவங்களே சொல்லிக்கிறது. அப்படி சொல்லாதீங்க, கடிச்சு ரத்தம் வந்துச்சா பார்த்தோம்னா ரத்தத்தை மட்டும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 3ஆம் கடிக்கு என்னென்னா, காயம்பட்ட கடிப்பட்ட இடத்தில் இம்யூனோகுளோபுலின் என்ற ரேபிஸ் வைரஸ் எதிர்ப்பு போடணும். அந்த கடிப்பட்டுச்சுல அந்த இடத்துல ஒரு தடுப்பூசி, அதுக்கு பேர் என்னென்னா இம்யூனோகுளோபுலின் ஆன்டிபாடி அதில் இருக்கும். அது என்னென்னா உடனடியாக வைரஸை மல்டிப்ளையை தடுக்கும், உடனே தடுத்துரும் அந்த இடத்துல அந்த மல்டிப்ளிகேஷனை. அதுக்கு ஒரு ஆர்ஐஜின்னு சொல்லுவாங்க, ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடனே கடித்த இடத்துல ஊசி போடணும். அதுக்கப்புறம் 0 டோஸ், அதுக்கப்புறம் 3வது நாள் ஒரு டோஸ், அப்புறம் 7வது நாள், 14வது நாள், 28வது நாள். அது எல்லாமே எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடெர்மல். இந்த பக்கம் ஒரு ஊசி, இந்த பக்கம் ஒரு ஊசி போடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும். அந்த நல்ல கடி ஊண்டு இருந்துச்சுன்னா 28வது நாள் வரைக்கும் டோஸ் போடணும். அதெல்லாம் தொப்புளை சுற்றிலாம் 1947. இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இன்ட்ராடெர்மல் இன்ட்ராமஸ்குலர், ரொம்ப அட்வான்ஸ்டு ஹியூமன் டிப்ளாய்டு செல் வேக்சின் அது வந்துருச்சு, ரொம்ப அட்வான்ஸ்டு. இப்போ லாஸ்ட்டு 2000 வரைக்கும் இன்ட்ராமஸ்குலராக இருந்தது, இப்போ இன்ட்ராடெர்மலாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு அட்வான்ஸ் வந்துருச்சு. மஸ்குலார்னா சதையில் போடுறது, டெர்மல்னால் ஸ்கின்னுக்கு கீழே அப்படி லைட்டாக போடுறது. இது எறும்பு கடித்த மாதிரி இருக்கும், அது கட்டெரும்பு கடித்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது கடிப்பட்ட இடத்துலேருந்து 24 மணி நேரங்களுக்குள்ளும் அதிகபட்சம் 7 நாட்களும் போட்டுடணும். 2வது ஸ்டெப், உடனடியாக கடிப்பட்ட இடத்தை சோப்பு போட்டு 15 நிமிடங்கள் சுத்தமாக தேய்த்து கழுவ வேண்டும். அடுத்தது, ஆரோக்கியமான தோலின் மீது நாய் நக்குவது, விலங்கை தொடுவது, விலங்குக்கு உணவு கொடுப்பது போன்றவை முதல் வகை. இதுக்கு சிகிச்சை தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்கின்னு நார்மலாக இன்டாக்டாக இருந்துச்சா தேவையில்லை. அது ஊசி போட்டிருக்கணும் அந்த நாய், அப்போ தான் தேவையில்லை. அந்த ஊசிக்கு ரெகுலர் டோஸ் நான் சொன்னேன்ல, அந்த டோஸ் போட்டிருக்கணும் தடுப்பூசி. நெக்ஸ்ட், தோல் பகுதியில் இரத்த காயம் ஏற்படாத அளவு ஒரு கீறல், ஒரு லேசான காயம் அது இருந்துச்சுன்னா 2ஆம் வகை, அது செகண்ட் ஸ்டேஜ். ரத்தம் வந்துருச்சு, தேர்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட், ஸோ இதற்கு காயம்பட்ட இடத்தை நன்றாக கழுவிவிட்டு ரேபிஸ் தடுப்பூசி 0, 3வது நாள், 7வது நாள், 14வது நாள் போடணும். எதுக்கு? 2வதுக்கு. 3வதுக்கு 0, 3வது நாள், 7வது நாள்,
14வது நாள் 28வது நாள் அந்த டோஸ் போட்டுடணும் 3வது நிலைக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு தேவையில்லைன்னா என்னென்னா அது வந்து நாய் தடுப்பூசி போட்டிருக்கணும். செகண்ட் ஸ்டேஜுக்கு இந்த டோஸ். நெக்ஸ்ட் 3வது ஸ்டெப் என்ன செய்யணும்? மருத்துவமனைக்கு போயிட்டு நம்ம கழுவிட்டப்பறம் மருத்துவமனைக்கு போகணும். அதான் நெக்ஸ்ட்ல அப்படியே எடுத்துருங்க, அப்படியே போயிருங்க. புறநோய் ஓபி வார்டுன்னு நம்ம சொல்லுவோம். டிடி போட்டுக்கணும், அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் லைட். இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு கைட்லைன்ஸ். ஓகே, அப்படியே அழுத்திக்கிட்டே வாங்க. 0 முதல் நாள், இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது 3வது நாள் 2ஆம் ஊசி, 7வது நாள் 3ஆம் ஊசி. ஸோ 14 அண்டு 28வது நாள் கடைசி ஊசி. முழுமையான கோர்ஸின் அவசியம். ஏன் இது முழுமையாக போட்டுக்கணும்? தடுப்பூசி முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் ரேபிஸ் தொற்று அதிகரிக்கும். 1 அல்லது 2 ஊசிகள் மட்டும் போதுமானது அல்ல. ஒவ்வொரு ஊசியும் குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, 7 வரைக்கும் போடுறது ஒரு ஸ்டேஜ், ஊசியே போடாதது ஒரு ஸ்டேஜ், 28 வரைக்கும் போடுறது அதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. அதனால் எந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ, சரி 2 போட்டுட்டேன் போதும்னு நீங்களாக முடிவு பண்ணிக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் கொடுப்பாங்க, காய்ச்சல் நின்று போச்சுன்னா இவங்களாம் மாத்திரை நிறுத்திக்குவாங்க. அந்த ஸ்டேஜ் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஊசியும் ஒவ்வொரு விஷயத்துக்காக வடிவமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், தடுப்பூசி 2 வாரங்கள் வரை முழுமையாக செயல்பட்டு வராது. ரைட்டா? தடுப்பூசி 2 வாரங்களுக்கு, ஏன்னா ஆன்டிபாடி டெவலப் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட், அதுவரை ஆர்ஐஜின்னு சொல்லக்கூடிய ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் உடனடியான பாதுகாப்பு கொடுக்கும். அது வரைக்கும். நெக்ஸ்ட், ஆர்ஐஜி தயாரிக்கப்பட்ட ஆன்டிபாடிகளை வழங்குகிறது, ரெடிமேடு ஃபார்ம் ஆஃப் ஆன்டிபாடிஸ். நெக்ஸ்ட், இது ஒரு தற்காலிக ஆனால் முக்கியமான பாதுகாப்பு. இது ஒரு டெம்பரவரி பாதுகாப்பாக இருந்தாலும் அது மஸ்ட்டு. ஆர்ஐஜி போடணும். எதுக்கு? 3rd ஸ்டேஜுக்கு, 2nd ஸ்டேஜுக்கு போட்டுட்டு அது வந்து டெம்பரவரியாக அவங்கள பாதுகாத்துக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சிட்டிங்கன்னா முழுமை பெற்ற மனிதராக மாறிவிடலாம். நெக்ஸ்ட், நினைவில் கொள்ளுங்கள், தடுப்பூசி கால அட்டவணையை பின்பற்றுவது உயிர்காப்பு விஷயம். எந்த ஒரு ஊசியையும் தவற விடாதீர்கள். மருத்துவர் கூறும் அட்டவணையை கடைபிடியுங்கள். நெக்ஸ்ட், தலை, கழுத்து, கைகள், முகம், இனப்பெருக்க உறுப்புகளில் கடி இருந்தால் அவை 3ஆம் வகை. அது லைட்டாக இருந்தாவோ இல்லை லைட்டாக கீறல் இருந்தாவோ இது எல்லாமே காம்ப்ளிகேட்டடான இடம், ரொம்ப டெலிகேட்டடான இடம். அதை 3ஆம் வகையாக நினச்சி 28 நாளைக்கு வரைக்கும் போட்டுருணும். இதில் வந்து ரிஸ்கே எடுக்காதீங்க, அதை சொல்லிடுங்க யார்ட்டனும். நெக்ஸ்ட், சகோதரர் ரமேஷ் இறந்த சம்பவத்தில் நெக்ஸ்ட் அவர் கடித்தது வளர்ப்பு நாய் என்று துச்சமாக இருந்தார். நெக்ஸ்ட், அவர் உடனடியாக இடத்தை கழுவி இம்யூனோகுளோபுலின் ரேபிஸ் தடுப்பூசி போட்டிருந்தால் அவர் உயிர் பிழைத்திருக்கக்கூடும். அவர் எதுவுமே செய்யல. நெக்ஸ்ட், தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இலவச ஏஆர்வி எல்லா பிஹெச்லையும் கொடுக்குறாங்க. கொடுக்கல அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம், அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாம். ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுக்கல அப்படின்னா அவங்க மேலே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்கலாம், சட்டையை பிடிச்சி கேட்கலாம். அதுக்காக போய் சட்டையை பிடிச்சலாம் கேட்காதீங்க. ஒரு இதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறக்காக சொல்கிறேன். தமிழக அரசு ரேபிஸ் எதிர்ப்பு தடுப்பூசிகளை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் வச்சுருக்குங்க. முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுது. நீங்கள் ப்ரைவேட்லேயும் இருக்குது, அங்கே காசு கொடுக்கணும். அதே மெடிசின், அதே குவாலிட்டி, அதே எஃபிகசியோட ஜிஹெச்சில் கிடைக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து, நாய் கட்டுப்பாடு திட்டங்கள். அது அனிமல் பர்த் கண்ட்ரோல், ஏபிசின்னு சொல்லிட்டு திட்டத்தின் கீழ் தெருநாய்களுக்கு
பிறப்பு தடுப்பு அறுவை சிகிச்சை, அது இனப்பெருக்கம் செய்யாமல் தடுக்கிறதுக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நாய்க்கடி சம்பவங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், பள்ளிகள் மற்றும் கிராமப்புறங்களில் சிறப்பு வகுப்புகள் நடக்குது. அப்படி தான் நமக்கு இப்போ ஒரு சிறப்பு வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. பல்துறை ஒத்துழைப்பு, மல்டி ஃபேசட். இதில் என்னென்னா மக்கள் ஒத்துழைக்கணும், விலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் ஒத்துழைக்கணும், உள்ளாட்சி அமைப்புகள் ஒத்துழைக்கணும், சுகாதாரத்துறை ஒத்துழைக்கணும். இது ஒரு மல்டி ஃபேசட் காம்ப்ரஹென்சிவ் அப்ரோச். அப்படி இருந்தால் தான் தடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ சென்னையில் வளர்ப்பு நாய் பூனைகளுக்கு உரிமை வழங்க 2வது வாரமாக சிறப்பு முகாம் கவர்மெண்ட் நடத்தியிருக்கு. அதில் நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், சமூக பங்கு என்னது? நாய்களை தடுப்பூசி போடுறது, இதெல்லாம் சமூக பங்கு. நெக்ஸ்ட், ஆண்டுதோறும் போடணும் வீட்டுக்கு. நெக்ஸ்ட், தெருநாய்களை கண்காணிக்கணும். குப்பை மேலாண்மை, இதுதான் நான் சொல்ல வந்தேன். நாய் பெரும்பாலும் எங்கே போய் சந்தோஷமாக வாழுதுன்னா பக்கத்தில் இருக்க குப்பையில் போய் தேடும். ஏன் தேடுதுன்னா உணவு தேடுது. அதுக்கு குப்பை மேலே போய் வாழணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. நம்ம போடுற சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக குப்பையை போய் தோண்டுது. அப்போ குப்பை எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல நாய்கள் அதிகமாக இருக்கும். குப்பை இல்லைன்னா நாய் என்ன செய்யும்? மைக்ரேட் ஆகி எங்கே உணவு இருக்கோ அதை தேடி போயிட்டே அப்படியே இருக்கும். ஒரு இடத்துல அக்ரிகேட் ஆகாது. அப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் குப்பை மேலாண்மைன்னு சொல்கிறோம். சரியான குப்பை மேலாண்மை மூலம் நாய்களுக்கு உணவு கிடைப்பதை குறைத்து எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ விழிப்புணர்வை பரப்பணும். பக்கத்து வீட்டார், நண்பர்கள், குடும்பத்தினருக்கு ரேபீஸ் பற்றி சொல்லணும். தனிநபர் பொறுப்புகள், நாயை பொறுப்புடன் வளர்க்கணும். குழந்தைகளுக்கு விலங்கு பற்றி பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கடித்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லணும். ஊர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தெருநாய்களுக்கு இந்த ஏபிசி அதெல்லாம் பற்றி சொல்லணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் ஏற்கனவே பேசிட்டோம், அப்படியே இருங்க. ரைட். கடைசி வாசகம் மட்டும் போடுங்க. ரேபீஸ் ஒழிப்பு என்பது அரசோடைய பொறுப்பு மட்டுமல்ல, இது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பு. ஒவ்வொரு சிறுமுறை முயற்சியும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட், இதெல்லாம் சொல்லிட்டோங்க. அப்படியே எடுத்துகிட்டு இப்போ போயிருங்க. நினைவில் கொள்ளுதல். இதில் பார்த்தீங்கன்னா ரேபீஸ் 100% தடுக்கக்கூடியது. அதில் அதை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அறிவே சக்தி. நம்மளோட அறிஞ்சிக்கிறது இருக்குல்ல, இன்டெலிஜென்சி, நாலேஜ், அது சக்தி. ரேபீஸ் பற்றிய விழிப்புணர்வு உயிர்காக்கும் சக்தி. நெக்ஸ்ட், இதெல்லாம் எதிர்காலத்தில் உள்ள ஆராய்ச்சி. இது நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம அப்படியே கடந்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் போயிடுங்களேன். தேங்க்யூ. இந்த நபர்களை நாங்கள் அனுமதிக்கிறோம். கேள்விகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடி வாங்க, சார்கிட்ட கேள்வி கேட்கலாம். எனக்கு நான் கடிச்சப்ப உடனே சோப்பு போட்டு கழுவுனேன். சூப்பர், கை தட்டுங்க. அடுத்ததா பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் போயிட்டு டிடி ஊசி போட்டேன். சூப்பர். அடுத்து 28 நாளும் போய் ஊசி போட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான். இனி நாய் என்ன, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ரைட், மகிழ்ச்சி. ரைட். நாய் கடிக்கல, ஆனா ஒரு கேள்வி. குட்டி பூனை கடிச்சாலும் ரேபிஸ் பரவுமா? பரவும். அந்த பூனை, குட்டி பூனைக்கு தடுப்பூசி போடலன்னா பரவும். தேங்க்யூ சார்.
சார் ஒரு கேள்வி, புல்லட் வைரஸ் நீங்களா சொல்றீங்களா இது இல்லை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்களா? அது புல்லட் வைரஸ்ன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து பேர் வச்சாங்க. ஆனால் இப்போ பார்க்குற புல்லட் அது மாதிரி இல்லை, அப்போ வச்ச பேர். ரைட்டுங்களா? இப்போ வைக்கிற புல்லட் இப்போ புல்லட்லாம் வேற வேற டிசைனில் இருக்குல்ல, அவர் பார்த்தப்ப அவர் புல்லட் மாதிரி தெரிஞ்சது. ரைட்டா? அதுதான் ஒரு இந்த கேள்விக்கு முன்னாடி இப்போ யாராவது நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேஷ் அவார்டு இருக்கு. இந்த ரேபீஸுக்கு தடுப்பூசி யார் டக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ரேபீஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யார்? பேர் டக்குன்னு சொல்லணும், கை தூக்கணும். வெரி குட், சூப்பர், கை தட்டுங்க. லூயிஸ் பாஸ்டர், கம் ஃபார்வர்ட். கேஷ் அவார்ட், வாங்க மேலே வாங்க. Give big round of applause. வாங்க, கேஷ் அவார்ட் நாங்க வச்சுக்கோங்க. வெரி குட், நல்லா கை தட்டுங்க. கேளுங்க. கேசவன் சார், ஒரு பூனை வளர்க்குறோம். அந்த பூனையை வந்து நாய் கடிச்சிருச்சு. இப்போ அந்த பூனை வந்து அவங்களோட ஓனரை கடிச்சா அவங்களுக்கும் வரும். அது ரேபிஸா இருந்துச்சுன்னா, அந்த தெருநாயா இருந்துச்சுன்னா, தெருநாயா இருந்தாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். வரணும்னு அவசியம் கிடையாது, வாய்ப்பு அதிகம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இப்போ ஒரு நாய் இருக்கு, உங்கள் பூனையை கடிச்சிருது, பூனை உங்களை கடிக்குது, அதுதான் கேள்வி. அப்போ பூனை கடிச்சிருச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் நீங்கள் தடுப்பூசி போடணும், பூனைக்கும் தடுப்பூசி போடணும். ஓகே சார், தேங்க்ஸ். அடிச்சிட்டு அதுக்கு தான் வைரஸ் இருக்கா சார்? விளையாட்டுக்கு ஃப்ரெண்டு கடிச்சிட்டானா? அருமையான கேள்வி. இல்லை சிரிக்கிற கேள்வி கிடையாது, நல்ல கேள்வி. இது வரைக்கும் ரெக்கார்டு இல்லை. மனுஷனை கடிச்சு ரேபிஸ் பரவணும் தான் ரெக்கார்டு இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஆனால் ரேபிஸ் வந்ததுக்கு அப்புறம் அவன் கடிச்சானா என்ன ஆகுங்கிறத ரெக்கார்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். அவனுக்கு ரேபிஸ் இருந்திருக்கணும், ரேபிஸ் நாய் கடிச்சு இவனுக்கு ரேபிஸ் வந்துருச்சுன்னா இவன் கடிச்சானா வாய்ப்பு இருக்கு. ஆனால் மனுஷன் கடிச்சது இது வரைக்கும் ரெக்கார்டு இல்லை. வெரி குட், சூப்பரான கேள்வி. சார் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்திய இன்றைய நிகழ்வில் புல்லட் வைரஸ் பிவேர் ஆஃப் டாக்ஸ் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றிய நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் திருநாவுக்கரசு தர்மலிங்கம் அவர்களுக்கு நூலகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்ற நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் வந்துள்ள அனைவருக்கும் நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல் அமீன் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் ஆர்வமாக பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், வாசகர்கள், நூலகர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்த தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் நிகழ்வில் சந்திப்போம்.